ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு பாதாமை வச்சு ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு பாதாமை நான் ஊற வச்சுருக்கிறேன். இது நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி பண்ணால் தோல் வந்துடும். இப்போ இது தோல் எடுத்துட்டு இது ஒரு பாதாமை, அடுத்து பச்சை பால், அடுத்து கடல மாவு. இப்போ இதை நான் அரைச்சி வச்சனால தான் என்கிட்ட பவுட்ரு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாதாமில் ஃபேஸ் மாஸ்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாதாம் ஒன்று தோலை உரிச்சிட்டு பாருங்கள், ஊறி இருந்துக்கு தோல் உரிக்கும் போது இந்த மாதிரி 2 பீஸாக இந்த அளவுக்கு நைட்டே ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு பாதாமும் இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பால். இந்த மாதிரி, ஏன்னா அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க முடியாது, இந்த மாதிரி நான் கல்லை வச்சுருக்கிறேன். இப்போ இதில் எடுத்து வச்ச இந்த பாதாமும் இந்த பாலை ஊற்றி இதில் தான் அரைச்சிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க முடியாது. இப்போ இந்த கல்லில் போட்டு உங்களுக்கு நான் அரைச்சி காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி இருக்குன்னா நல்லா நைஸாகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த பாதாமும் அந்த பாலும் எந்த அளவுக்கு அரைஞ்சி இருக்கு பாருங்கள் நைஸாக. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கையில் இந்த மாதிரி எடுத்தாலே நல்லா இப்படி நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி 1-2 பாதாம் அரைக்கிறது நம்ம மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபுல்லாக ஒரு பவுலில் எடுத்துடுறேன். ஏன்னா பாதாமில் நம்ம கடல மாவு மிக்ஸ் பண்ணி பாலும் சேர்த்து போட்டோம்னா நல்லா ஸ்கின்னு ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கு கூட நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன சோப் போட்டு கழுவினாலும் க்ளீன் ஆகிடுச்சுன்னு இருக்கக்கூடாது. பால் அவ்வளோ கிளியர் பண்ணி கொடுக்கும், நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 1 பாதம் 2 பாதம்லாம் இந்த மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் அடுத்து சேர்க்கறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இப்போ இது நல்லா கலக்கிக்கின்னு இது முகத்தில் அப்ளை பண்ணி பாருங்களேன். ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக கூட இருக்கக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஜாஸ்தி பால் ஊற்றிட்டோம்னாக்கா அது ஒரு மாதிரி நம்ம முகத்தில் ஒட்டாது, தண்ணி மாதிரி இதாகும். இது போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வாரத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பாடிக்கே போடணுன்னா நீங்கள் ஒரு 5 பாதாம் கிட்ட எடுத்துக்கலாம். இல்லை கழுத்து முகம்லாம் போடணும், கைகள்லாம் போடணுன்னா கூட நீங்கள் ஒரு 3 பாதாம் எடுத்துக்கலாம். கடல மாவு ஒரு 2-3 டீஸ்பூனு, பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கிது. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு
இப்போ இதை நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நல்லா பிரைட்னஸும் நல்லா ஸ்கின் க்ளோவாக பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்க இருந்தீங்கன்னா கூட சாயங்காலம் வந்து நீங்கள் தூங்கும்போது கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கழுவி பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். கழுவு நேரத்தில் நீங்கள் கை வச்சு பாருங்கள், அவ்வளோ நைஸாக நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வேறு இந்த மாதிரி இப்படி வச்சு விட்ருங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த இடத்துல. உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் எங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அங்கே போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த பாலெல்லாம் ஒடிஞ்சு மறுபடியும் வேறு இடத்துக்கும் இதாகும். இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அப்புறமா லைட்டாக அந்த இடத்துல ஒரு இடத்துல லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொட்டி மசாஜ் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே இப்படி எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்குது. இப்போ இது ஒன்று 10 நிமிஷம் 20 நிமிஷம் விடுங்க. இப்போ நான் இது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும், இப்போ ட்ரை ஆகிட்டே இருக்குதுன்னு. அப்போ நம்ம போயிட்டு கழுவிக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு, இல்லை உங்கள்கிட்ட பால் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்கிட்ட பால் இருக்குது, அதனால நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பால் எடுத்து இந்த மாதிரி தான் உங்கள் முகத்தை கூட நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணிக்கணும். லைட்டாக காயிற இடத்துல ஒரு ட்ராப் இப்படி பால் சேர்த்துக்கின்னு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பால் ஒரு 2-3 ட்ராப் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த பாலை மிச்சாகவும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது காயும் போது திரும்பி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு பாலில் திரும்பி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்போ நீங்கள் கழுவிக்கோங்க. மொத்தம் 20 நிமிஷம். அப்போ தான் இது நம்ம ஸ்கின்னில் உங்களுக்கு ஃபுல் பாடியில் கை கால் போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் அதை கழுவிட்டு வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்க, நான் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.